நான் தான் உங்கள் அன்பிற்குரிய முயல் பேசுகிறேன். காதுகளை நன்றாக தீட்டிக் கொண்டு கேளுங்கள். என் கதையை உங்களிடம் சொல்ல போகிறேன். என் அழகான தோற்றம். நான் பார்ப்பதற்கு ஒரு பஞ்சு உருண்டை போலவே இருப்பேன் இல்லையா? என் காதுகள், எனக்கு நீண்ட காதுகள் உண்டு. இது கேட்பதற்கு மட்டுமல்ல, வெயில் காலத்தில் என் உடலை குளிர்ச்சியாக வைத்துக் கொள்ளவும் உதவும். என் கண்கள் தலையின் பக்கவாட்டில் இருப்பதால் பின்னால் யாராவது வருகிறார்களா என்று கூட என்னால் பார்க்க முடியும். என் மூக்கு, நான் எப்போதும் என் மூக்கை துடிக்க வைத்துக் கொண்டே இருப்பேன். ஏதோ ஒரு வாசனை வருகிறதா என்று மோப்பம் பிடிப்பதே என் வேலை. கேரட், எனக்கு பிடித்த உணவுகள். எல்லாரும் நான் கேரட் மட்டும்தான் சாப்பிடுவேன் என்று நினைக்கிறார்கள். அது உண்மை இல்லை. எனக்கு பச்சை புற்கள், காய்கறிகள் மற்றும் கீரைகள் என்றால் கொள்ளை ஆசை. நான் உணவை மெல்லும் போது என் பற்கள் தேர்ந்து கொண்டே இருக்கும். ஆனால் கவலைப்படாதீர்கள், என் பற்கள் என் வாழ்நாள் முழுவதும் வளர்ந்து கொண்டே இருக்கும். நான் எங்கே வசிக்கிறேன்? காட்டில் வாழும் என் நண்பர்கள் மண்ணுக்கடியில் வலைகள் தோண்டி வாழ்வார்கள். அது ஒரு பெரிய சுரங்கப்பாதை போல இருக்கும். அங்கேதான் நாங்கள் பாதுகாப்பாக தூங்குவோம். ஆனால் உங்கள் வீட்டில் நான் வளர்ந்தால் எனக்கு ஒரு மென்மையான கூடை போதும். நான் எப்படி ஓடுவேன்? நான் நடப்பதே இல்லை. எப்போதும் குதித்து குதித்துதான் ஓடுவேன். எனக்கு பின்கால்கள் மிகவும் பலமானவை. ஒரு ரகசியம், நான் மகிழ்ச்சியாக இருக்கும் போது காற்றில் துள்ளி குதித்து என் உடலை வளைப்பேன். இதை ஆங்கிலத்தில் விங்கி என்று சொல்வார்கள். நான் குதிப்பதை பார்த்தாலே உங்களுக்கு சிரிப்பு வந்துவிடும். என் தூக்கம், நான் பகலில் நன்றாக தூங்குவேன். அதிகாலை மற்றும் மாலை நேரத்தில் தான் நான் மிகவும் சுறுசுறுப்பாக இருப்பேன். நான் தூங்கும் போது கூட என் கண்களை திறந்து வைத்திருப்பேன் தெரியுமா? யாராவது பிடித்து விடுவார்களோ என்ற பயம்தான் அதற்கு காரணம். நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய சில உண்மைகள். வேகம், நான் 1 மணி நேரத்திற்கு கிட்டத்தட்ட 30 முதல் 40 கிலோமீட்டர் வேகத்தில் ஓடுவேன். தூய்மை, பூனைகளை போலவே நானும் என் உடலை நாக்கால் நக்கி எப்போதும் சுத்தமாக வைத்துக் கொள்வேன். நண்பர்கள், எனக்கு தனியாக இருப்பது பிடிக்காது. நண்பர்களோடு விளையாடுவதுதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்ன குட்டீஸ், என் கதை உங்களுக்கு பிடித்திருக்கிறதா? நான் ரொம்ப பயந்த சுபாவம் உள்ளவன். அதனால் என்னை மென்மையாக கையாளுங்கள். உங்களுக்கு முயல் குட்டிகளை பற்றி இன்னும் ஏதேனும் தெரிய வேண்டுமா? அப்போ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலே உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க குட்டீஸ்.